நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றப்ப என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, அதாவது ஒரு ஜாதகத்தில் வருகின்ற அவயோக தசை, ஒரு உதாரண ஜாதக விளக்கத்தை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதாவதுங்க, பொதுவாகவே தனுசு லக்னம், கடக லக்னம், மீன லக்னம், இது போன்ற லக்னங்களுக்கு சுக்கிரனும் புதனும் அவயோகராக வருவாங்க. கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பாதகாதிபதி, யார்? சுக்கிரன். 12 குடை விரையாதிபதியாக வருவார், யார்? புதன். அப்போ 12 குடை விரையாதிபதியாக புதனும், பாதகாதிபதியாக சுக்கிரனும் வராரு கடக லக்னத்திற்கு. தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக வராரு. உபய லக்னத்துக்கு 11ஆம் இடம் மாரகஸ்தானங்கிறப்ப மாரகாதிபதியாக அவர் வராரு, யார்? சுக்கிரன் வராரு. அதே போல் தனுசு லக்னத்திற்கு 7 குடைய பாதகாதிபதியாக புதன் வராரு. மீன லக்னத்திற்கு 7 குடைய பாதக மாரகாதிபதியாக வராரு, யார்? புதன் வராரு. இது மீன லக்னத்திற்கு. அதே போல் 8 குடைய அட்டமாதிபதியாக சுக்கிரன் வராரு. அப்போ இந்த 3 லக்னங்களுக்கும் இந்த சுக்கிரதச புதன் புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தியை கொஞ்சம் கடுமையான காலகட்டமாக தான் இருக்கும். அதில் ஓரளவுக்கு சுபத்துவமாக இந்த உபஜய ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டு இருந்தால் பரவாயில்லை, ஓரளவுக்கு சமாளித்து வரலாம். லக்னாதிபதி வலுவை பொறுத்து எல்லாத்துக்குமே நீங்கள் லக்னாதிபதிக்கு வந்துடணும். லக்னாதிபதி வலுவை பொறுத்து அவர் சமாளித்து வராரு அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இது போன்ற காலங்களில் ஏதாவது தேவையில்லாத வேலையை அவங்க பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு உதாரண ஜாதகத்தை இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதாவது ஒரு ஜாதகம், தென் மாவட்டத்தில் பிறந்த ஒரு ஜாதகர், ஆண் ஜாதகர், 28/9/1995 மத்தியானம் 1:15, 28/9/1995 மத்தியானம் 1:15, தனுசு லக்னம். 3ஆம் இடத்துல சனி, 5ல் கேது இருக்கார். 12ஆம் இடத்துல குரு இருக்கார். 12ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து சந்திரன், செவ்வாய், ராகு, 10ல் சூரியன், சுக்கிரன், புதன். 10ல் சூரியன், சுக்கிரன், புதன். இது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா கிரகத்தையும் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த அடுத்த ராசியில் உள்ள டிகிரி அளவில் இணைஞ்சிருக்கா, அடுத்த ராசியில் உள்ள கிரகத்தோடு டிகிரி அளவில் இணைஞ்சிருக்கா அல்லது இணையிலையா, இது எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 28/9/1995, 30 வயசு 4 மாதம். இந்த திருமணம் ஆகலை. ஏன்னா 5ஆம் இடத்த சனி பார்க்குறாரு, 5ஆம் இடத்துல கேது இருக்கார், 5ஆம் எபிசோடைய செவ்வாயும் ராகுவோட. அப்போ தாமத குழந்தை பாக்கியம், தாமத திருமணம் அப்படிங்கிற பாயிண்ட் வருது. 7ஆம் எபி புதன் உச்சம், ப்ளஸ் சுக்கிரன் அங்கே நீச்ச பங்கத்தில் இருக்கார். சூரியன் இருக்கார், திக்பலமாக இருக்கார். ஓரளவுக்கு சூரியன் மட்டும் அந்த இடத்துல பலமாக இருக்கார். சுக்கிரனும் புதனும் அடுத்த ராசியில் உள்ள ராகுவோட இணைஞ்சிருப்பாங்க. இதை தான் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மேலோட்டமாக நீங்கள் பார்க்க முடியாது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கார். ஆனால் அடுத்த ராசினா துலாமில் 3 டிகிரியில் ராகு இருக்கார். சுக்கிரன் எத்தனை டிகிரியில் இருக்கார்? 21 டிகிரியில் இருக்கார். அடுத்த ராசியில் 3 டிகிரியில் ராகு இருக்கார். அதே போல் கன்னி வீட்டில் புதன் 24 டிகிரியில் இருக்கார். பக்கத்தில் துலாம் ராசியில் ராகு இருக்கார். அப்போ 24, 6, 3, 9 டிகிரியில் புதனோடு ராகு இணைஞ்சிருக்காரு. சுக்கரனோடு 9, 3, 12 டிகிரியில் சுக்கரனோடு ராகு இணைஞ்சிருக்காரு. இந்த இடத்துல சுக்கரன் புதன் இருவருமே ராகுவால் கொஞ்சம் பீடிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த ராசியிலே இருந்தாலும் 3 டிகிரியில் தான் ராகு இருக்கார். அப்போ இந்த இடத்துல ஓரளவுக்கு அந்த ராகுவோட நெருக்கமானது சுக்கிரன் புதனுக்கு கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல சுக்கிரன் புதன் வலுவிழக்கிறாங்க. ஒருவேளை சுக்கிரன் புதனுக்கு குருவோட பார்வை இருந்தாலோ அல்லது சந்திர அதியோகம் இருந்தாலோ அந்த இது வந்து நிவர்த்தி ஆகுமோ சார்? ஆமாம், ஆனால் அது போன்ற அமைப்பு இங்கே இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திரன், செவ்வாய், ராகு இருக்காங்க. அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா அப்போது தான் வளபிரைக்கு வந்திருக்காரு. சுக்லபட்சம் சதுர்த்தி, வளபிரை சதுர்த்தி அன்னைக்கு தான் அவர் பிறந்திருக்காரு. இப்போ இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பிறந்த காலங்களில் குரு தசை முடிஞ்சோன்னா சனி தசை முடிஞ்சோன்னா புதன் தசையில் புதன் புத்தி ஓகே, சுய புத்தி அதே நார்மல் தான். கேது புத்தி ஓகே, கேது புத்தியும் பரவாயில்லன்னு போயிருக்கு. ஆனால் கரெக்டாக இவருக்கு ஆரம்பித்த புத்தி சுக்கிர புத்தி. எப்போதுமே புதன் தசையில் சுக்கிர புத்தி,
சுக்கிரேசில் புதன் புத்தி காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு அவர் நல்லவரே கிடையாது. யார்? சுக்கிரன். அது இல்லாமல் இது போன்ற பாவத்துவமான நிலையில் ஓரளவுக்கு அந்த உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் ஓரளவுக்கு இந்தமாரி பாதிக்கப்படாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு கடந்து வரலாம். எப்போதுமே நம்ம என்ன சொல்கிறோம்? லக்னாதிபதி அதற்கு தகுந்த பலத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லக்னாதிபதி அதற்கு தகுந்த பலத்தில் இருக்காரான்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக இவருக்கு பாருங்கள், 2025 2வது மாதம் கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்தி தொடங்கியிருக்கு. போன வருஷம் 2வது மாதத்துலேருந்து தொடங்கியிருக்கு. இந்த சுக்கிர புத்தி ஏகப்பட்ட வேலை. என்ன வேலை செஞ்சுருக்காரு? நல்ல வேலை பார்த்தவர் திடீர்னு சொந்த தொழில் பண்ணுற, பிஸ்னஸ் பண்ணுற, அந்த பணம் இந்த பணம் போட்டு ஏகப்பட்ட குளறுபடியே பண்ணி வச்சுருக்கிறார். ஏன் இது நடக்குது? அப்போ லக்னாதிபதி பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் நமக்கு என்ன அமைப்பு இருக்குது? நமக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் தான் பலமாக இருக்குது. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. வெளி மாநிலத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருந்துட்டு இருந்தார். திடீர்னு எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, எப்போதுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தனுசு லக்னத்திற்கு இது போன்ற சுக்கிர புத்தி வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் பொறுமையாக அதை செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்கிற முடிவு எடுக்கலாம். இன்னொன்று, சொந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே என்ன அமைப்பு வேணும்? லக்னாதிபதி பலமாக இருக்கும். இந்த இடத்துல லக்னாதிபதி குரு எங்கே இருக்கார்? 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சனியினுடைய 10ஆம் பார்வை வாங்குறாருல, லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல கும்பத்தில் அமர்ந்த சனி, சுபத்துவம் இல்லாத சனி, அந்த சனியினுடைய 10ஆம் பார்வை குரு வாங்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னாதிபதி திக்பலத்துக்கு அருகாமல் இருக்கார், செவ்வாயோட வீட்டில் நட்பு நிலையில் இருக்கார், எல்லாமே ரைட்டு தான். ஆனால் சனியினுடைய பார்வை லக்னாதிபதியை பாவத்துவப்படுத்துது. அப்போ லக்னாதிபதி இங்கே பலம் இழக்கிறாரு. அப்போ லக்னாதிபதி பலம் இழக்கும் போது அந்த பாயிண்ட் என்ன வருது? அப்போ என்ன அமைப்பு வருது? அப்போ தாமதமான எல்லா விஷயத்துலையுமே தாமத அமைப்பு, தாமதமான திருமணம், சற்று தொழில் செய்தாலும் இப்போதைக்கு செய்ய முடியாத நிலையில் இது போன்ற அமைப்பு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சபங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வேலையில் போய் உட்கார்றது தான் பாயிண்டாக வரும். 10ஆம் அதிபதி பலமாக தானே சார் இருக்கார், உச்சமாக இருக்காருன்னா டிகிரி அடிப்படையில் பாருங்கள். இதில் ஒரு 6, அதில் ஒரு 3, 9 டிகிரி ராகுவோட இணைஞ்சிருக்காரு. அப்போ 10ஆம் அதிபதி பலம் எடுக்கும்போது என்ன பாயிண்ட்? இது வந்து அந்த பையனுக்காக அவங்களுடைய ரிலேஷன், சொந்தக்கார உறவினர் கேட்குறாரு, இந்தமாரி செய்கிறார் சார். நேரடியாக அவர் பேசலை. அப்போ அவர் சொல்லும்போது எதனால் சார் இப்படி இந்தமாரி பண்ணியிருக்காப்புல, இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது வேலைக்கு அனுப்புங்க, வேலை சார்ந்த விஷயங்கள் பலமாக இருக்குது அப்படி நம்ம அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம். எதனால் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது போன்ற தனுசு லக்னம், கடக லக்னம், மீன லக்னத்திற்கு புதன் தசை சுக்கிர புத்தி, சுக்கிர புதன் புத்தி வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயத்தை செய்கிறோமோ ஒரு வேலையில் இருக்கணும், அதை தொடர்ந்து செய்யலாம். அல்ல சார் ஒரு தொழிலே நான் செஞ்சுட்ருக்கேன் சார் அப்படின்னாலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், பெரிய முதலீடு இல்லாமல் அப்படியே அந்த காலகட்டத்தை அப்படியே கடந்து வரக்கூடிய தன்மைகளை எடுத்துக்கணும். இதுதான் பாயிண்ட். லக்னாதிபதி பாவத்தம் அடையும் போது நம்ம என்ன தேவையில்லாத வேலைகள் பண்ணுவோம். சந்திரனும் பாருங்கள், பெரிய ஒளிநிலையில் இல்லை. சந்திரனும் அப்போது தான் வளர்பில் வராரு. அப்போ சந்திரனும் ஒளிநிலையில் இல்லை, லக்னாதிபதியும் பாவத்தம் அடைகிறாரு, புத்திகாரகன் புதனும் ராகுவோடு நெருங்கி அடைகிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பாயிண்ட் வருது? இல்லை நம்ம எப்படியாவது பிஸ்னஸில் பெரிய அளவில் உயர்ந்துடலாம், முன்னேறலாம்னு ஏதாவது ஒரு போட்டு அடித்து செய்யக்கூடிய தன்மைகளை வருது. அப்போ இவருடைய ஜாதகத்தில் வெளியிடம், வெளிமாநிலம், வெளிநாடு, ஏன்னா 12ஆம் இடம் சுபத்தமாக இருக்குது. அப்போ 8ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. அப்போ வெளியிடம், வெளிநாடு, வெளிமாநிலத்தில் இது போன்ற அமைப்பில் நல்ல வேலையில் தொடர்ந்து பயணிக்கலாம். தசாபதிகள் எல்லாமே கொஞ்சம் சாதகத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால வேலையில் நல்லபடியான ஒரு உயர்வு கொடுப்பாரு அப்படின்னு இந்த அமைப்புக்காக நம்ம பலன் சொல்கிறோம். இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது போன்ற புத்திகள் வரும்போது கண்டிப்பாக நம்ம கவனமாக இருந்தால் அதை நம்ம கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறதாங்க பாயிண்ட்டு. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.